சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 4 வயது குழந்தை துப்பாக்கியால் சுட்டதில் அருகிலிருந்த அத்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பறவைகளை விரட்டுவதற்காக சகோதரர்கள் வைத்திருந்த ஏர்கன் துப்பாக்கி சகோதரியின் உயிரை பறித்தது எப்படி? ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா கட்டையக்கவுண்டனூர் பகுதியை சேர்ந்தவர்கள் முருகேசன் தமிழரசி தம்பதி. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆன நிலையில் 2 குழந்தைகளும் உள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு தமிழரசி சங்ககிரி அருகே வேங்கிப்பாளையம் பாப்பாங்காட்டில் உள்ள தன்னுடைய தந்தை வீட்டிற்கு வந்துள்ளார். தமிழரசியின் அண்ணன் சரத்குமார், அவருடைய பெரியப்பா மகன் சதீஷ்குமார் இருவரும் சேர்ந்து ஒரு ஏர்கன் துப்பாக்கியை வைத்து பறவைகள் மற்றும் விலங்குகளை வேட்டையாடி உள்ளனர். கடந்த 21ஆம் தேதி அன்று கோழி குஞ்சுகளை தூக்கிச் செல்ல வரக்கூடிய கழுகுகளை விரட்டுவதற்காக துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளனர். ஏர்கன் துப்பாக்கியில் குண்டை போட்டு வீட்டு அருகே உள்ள பகவதி அம்மன் கோவில் அரச மரத்தில் சாய்த்து வைத்துள்ளனர். அப்போது அங்கிருந்த சரத்குமாரின் 4 வயது மகன் அந்த துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்தியதால் அதிலிருந்து வெளியேறிய குண்டு அருகில் இருந்த தமிழரசியின் வயிற்றில் பாய்ந்து துளைத்துவிட்டது. வழியில் துடித்த தமிழரசியை சகோதரர்கள் இருவரும் மீட்டு ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் தமிழரசி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். தமிழரசியின் கணவர் முருகன் சங்ககிரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து கொலை குற்றம் ஆகாத மரணம் பிரிவில் வழக்கு பதிவு செய்து தமிழரசியின் சகோதரர்கள் சரத்குமார், சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த ஏர்கன் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களையும் சங்ககிரி போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.